டாக்டர்மா இப்போ வந்து முடக்குவாதன்றது இப்போ நிறைய தடவை இப்போ நான் கேள்விப்படுறேம்மா. இப்போ எங்கள் காலத்தில் வந்து அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ நிறைய பேர் வந்து முடக்குவாதனா என்ன, முடக்குவாதனா எப்படி என்னன்னு கேட்குறாங்கம்மா. அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? முடக்குவாதம்ன்றது வந்து ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். அதாவது என்னன்னா, நம்மளோட சோல்ஜர்ஸ், நம்மளோட வீரர்களே நம்ம உடம்பு வந்து அட்டாக் பண்ணுறது, நம்ம செல்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது. அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது ஜாயின்ஸுக்கு இது வந்து மெயினாக ஜாயின்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஜாயின்ஸுக்கு வீங்கிரும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுதான் வந்து முடக்குவாதமா. இந்த முடக்குவாதம் வந்து எதனால வருது, எப்படிமா இது அறிகுறி எப்படிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த முடக்குவாதம் வந்து அறிகுறி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அறிகுறி என்னன்னா, இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. தூங்கி எழுந்தோடனே அவங்களுக்கு வந்து கையை வந்து ஸ்டிஃபாக இருக்கும், கொஞ்சம் வேலை செய்ய தான் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின்ஸ் வலிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக வந்து ரெண்டு சைடும் பேரலாக அஃபெக்ட் ஆகும், சிமெட்ரிக்காக அஃபெக்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீன்னால வரலாம். அப்புறம் நம்ம இப்போ வந்து வாழ்வியல் முறை வேற மாதிரி இருக்குல்ல, நம்மளோட ஃபுட் ஹேபிட், என்விரான்மெண்ட்னால வந்து வரலாம். அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்களா, ஸோ அதனால வரலாம். அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலு எல்லாமே வந்து பாதிக்கிறதுக்கு தான் இது. இதோட எக்ஸாக்ட் இதனால தான் வருது அப்படின்ற எக்ஸாக்ட் காஸ் வந்து யாருக்குமே தெரியாது, அது இன்னும் கண்டுபிடிக்கல. இது எப்படிமா தடுக்கிறது, இந்த முடக்குவாதத்தை வந்து தடுக்கிறது எப்படிமா? இதை வந்து என்னன்னா, இதை கம்ப்ளீட்டாக வந்து தடுக்க முடியாதுமா. இது வந்துருச்சு ஏதோ ஒரு ரீசன்னால அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மருந்துகள் வந்து எடுத்துட்டு தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்ம மோஸ்டா இது வந்து ட்ரிகர் ஆகும். இது வந்து நம்ம எதனா இதுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் நம்ம அதை சாப்பிட்டுட்டோம்னா அந்த ஜாயின்ஸ்லாம் வீக்கமாயிரும். ஸோ இதை ட்ரிகர் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணணும், வெளி ஃபுட்டில் இந்த ஆயிலில் போட்டது அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது. உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய கரெக்டாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாவது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணோம். அப்போ தான் ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த முடக்குவாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரை வந்து நிறைய சாப்பிடலாம், கீரை வகைகள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிறுதானியம் சொல்லுவாங்கல்ல, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து இந்த தயிர் இதெல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணி விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டா வருதோ ஒத்துக்கலையோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீனில் வந்து ஒமேகான்னு இருக்குது, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்னு இருக்குது. இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கல, வீக்கம் நடக்குதுல, அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. மீனில் இருக்கிறதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ அது மாதிரி ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும். லைக் மத்தி மீனுன்னு சொல்கிறாங்களே, மத்தி மீன், நெத்திலி மீன், இந்த மாதிரி மீன் சாப்பிட்றது. அப்புறம் அக்ரூட் சொல்கிறோம்ல, வால்நட்ஸ், அது சாப்பிட்றது. அந்த மாதிரி நிறைய இதை சாப்பிட்றது. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்கிறாங்களா, ஆம்லா, நம்மளோட நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸாக வந்து சாப்பிட்லாமா. வந்து மஞ்சத்தூள் இருக்குல்லம்மா, மஞ்சத்தூள், பெப்பர் வந்து நம்மளோட ஃபுட்டில், அதுக்கப்புறம் தண்ணியில் கலக்கி வந்து கூட குடிக்கலாமா. அதெல்லாம் வந்து இந்த ருமேட்டிக், அதாவது முடக்குவாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுமா.